ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸில் வந்து குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. குலோப் ஜாமுன் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ஈஸி தான். நான் வந்து ரொம்ப சமைக்கிற ஆள்லாம் கிடையாது. இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அடிக்கடி செய்கிறது வந்து குலோப் ஜாமுன் தான். ஃபஸ்ட்டு இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணதும் எவ்வளோ மாவு இருக்குது அப்படின்னு அளந்து பார்க்கும்போது என்கிட்ட இருந்த ஒரு நார்மல் கிளாஸில் வந்து ஒரு 2 glasses ஆஃப் மிக்ஸ் தான் இருந்துச்சு. எப்பயுமே வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து பால் மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் அதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த தடவை நான் பால் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலான்ட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். குலோப் ஜாமுன் மிக்ஸ் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பிசையும் போது சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப ஹார்டாலாம் பிசைஞ்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பிசைங்க. அப்போ தான் வந்து குலோப் ஜாமுன் நம்மளுக்கு நல்லா வரும். குலோப் ஜாமுன் வந்து பேசிக்காக நல்லா வர்றதுக்கு மெயினாக பேசிக்காக நம்ம வந்து செய்ய வேண்டியது அந்த மிக்ஸை வந்து கரெக்டாக செஞ்சிட்டோம்னாலே அந்த ரவுண்டை வந்து நம்ம அழகாக பிடிச்சிட்டாலே வந்து நம்மளுக்கு குலோப் ஜாமுனில் பாதி வேலை வந்து ஓவர் தாங்க. நல்லா குலோப் ஜாமுன் மிக்ஸை வந்து பால் ஊற்றி பிசைஞ்சிட்டோமா, இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. பிசைஞ்சதுமே நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிட வேணாம். லைட்டாக நெய் வந்து தடவிட்டு மேலாப்பில் நெய் தடவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இப்போ நான் எடுத்துட்டேன் பாருங்கள். இன்னுமே நல்லா வந்து சாஃப்டாகிருச்சு. இதை வந்து இப்போ நம்ம அடுத்த ரவுண்ட் பிடிச்சிடலாம். ரவுண்டு வந்து கிராக்ஸ் அதிகமாக இல்லாமல் நீங்கள் வந்து ரவுண்டு பிடிச்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. கையில் வந்து ஆயிலோ இல்லை கீயோ வந்து தொட்டுட்டு ரவுண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரவுண்ட் வந்து என்னால் எவ்வளோ டைம் எடுத்து செய்ய முடியுமோ செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜீரா செஞ்சிடலாம். அதுக்கு வந்து 3 கிளாஸில் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளோ வந்து வாட்டர் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ ஈக்குவலாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 3 glasses ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா ஒரு கம்பி பதம் சொல்லுவோம்ல, எப்பயுமே நம்மளுக்கு ஜீரா செய்யும்போது நல்லா கம்பி பதத்துக்கு வரணும். இப்போ வாட்டரும் சீனியும் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். பார்த்திங்களா, கலரே மாறிடுச்சு. ஜீரா ரெடி ஆயிடுச்சு, கம்பி பதம் வந்துருச்சு. அடுத்து இப்போ நம்ம வந்து ரவுண்ட் பிடிச்சி வச்சுருக்கோம்ல, இதை வந்து பொரிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு ஆயிலில் வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம உள்ளே வந்து அந்த ரவுண்டை போட்டுட்டு நீங்கள் வந்து கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கிராக்ஸ்லாம் உடையாமல் வரும். இப்போ எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேங்க. அவ்வளோதான், நம்ம ஜீராவும் ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட மிக்ஸையும் வந்து உருண்டையும் பொரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ஜீராவில் வந்து ஒரு 2-3 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பொரித்து வச்சுருக்க இந்த உருண்டைகளை வந்து இந்த ஜீராவில் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு ½ hour இருந்தாலே நல்லா ஊறி வந்துடும். ஜீரா வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஊறி வந்ததுக்கப்புறம் ஜீரா கம்மியான மாதிரி தெரியும். பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் எவ்வளோ சாஃப்டாக தெரியுதா, உடச்சி கூட காட்டுறேன் பாருங்கள். ரெண்டையும் வந்து பாதியாக இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பார்க்கும்போதே தெரியுதுல்ல. அவ்வளோதான், ரெடி.